ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். அமிகுருமி கிளாஸில் இப்போ நான் இந்த டெடி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இது பிக் பாய் டெடி அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கேங்க. இந்த டெடியை ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் தனித்தனியாக ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி டுட்டோரியல் போட்டிருக்குங்க. அதாவது ஹெட் பார்ட் தனியாக, இயர்ஸ் தனியாக, நோஸ் தனியாக, லெக்ஸு, ஹேண்டு, அந்த மாதிரி தனித்தனி பார்ட்டாக நான் டுட்டோரியல் போட்டுட்ருக்கேங்க. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது பார்ட் 1 சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். பார்த்து நீங்களும் இந்த டெடியை மேக் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். 6mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 6 ப்ளை த்ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்து நீங்களும் இதே போல் ஸ்டிச் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது இந்த ட்ரெஸ் பேட்டர்ன் தான். நீங்கள் இப்போ ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ் நிறைய பேர் எனக்கு இமேஜ் அனுப்பிச்சு கேட்குறீங்க. இந்த ட்ரெஸ் பேட்டர்ன் எப்படி பண்ணுறது, இதோட பேட்டர்ன் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கணும். இப்போ நான் கொடுத்துருக்க பேட்டர்ன் பார்த்தீங்களா, இது ஒரு பேபியோட பேம்பஸ் போட்டு இது போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன் உங்களுக்கு ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, டபுள் க்ரூஷே யூஸ் பண்ணியிருக்காங்க, செல் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க, செயின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்தந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற நோட்ஸ் எடுக்கணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, மேலே பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது குழந்தையோட ஹிப் சைஸ் பார்த்துட்டு அந்த ஹிப் சைஸுக்கு உண்டான செயின்ஸை போட்டு அந்த செயின்ஸில் டபுள் க்ரூஷே போட்டு வரணும். அந்த டபுள் க்ரூஷேவை ஃப்ரண்ட் போஸ்ட்டு, பேக் போஸ்ட்டாக மாற்றணும். அதையே ஒரு 4 or 5 rows நீங்கள் ஒர்க் பண்ணிடணுங்க. ஒர்க் பண்ணி முடித்தா அந்த பார்ட் நம்மளுக்கு எலாஸ்டிக் பார்ட் மாதிரி ஆயிடுச்சுங்களா. அது முடித்த பிறகு நீங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே மட்டும் போடணும். டபுள் க்ரூஷே போட்டுட்டு அந்த டபுள் க்ரூஷே ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதையே ஃப்ரண்ட் லூப், பேக் லூப்பாக பிரிக்கணும். ஃப்ரண்ட் லூப்பில் தான் அந்த கவுன் பார்ட் ஃப்ரண்ட் லூப்பில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லூப்னால் ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் ஃப்ரண்ட் லூப்பில் போட்டு அதுக்கப்புறமா கவுன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பேக் லூப்பில் உள்ளே இருக்க அந்த பேண்டீஸ் பார்ட் பண்ணணும். அது நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற ஸ்டிச்சஸ்க்கு தகுந்த மாதிரியே தான் டபுள் க்ரூஷே போட்டே வரணும். டபுள் க்ரூஷே போட்டே அந்த இறக்கம் கம்மி பண்ணுறக்காக டிக்ரீஸ், 2 சைடும் டிக்ரீஸ் போட்டு நீங்கள் ஸ்கார்ஃப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸ்கார்ஃபெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதில் நான் உங்களுக்கு எப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதே போல் டிக்ரீஸ் பண்ணணுங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 சைடும் நம்ம எலாஸ்டிக்காக ஃபில் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் சுற்றி நீங்கள் ஹேண்டுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ஒர்க் பண்ணுற மாதிரியே சுற்றி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட்டு தான் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பின்ன இந்த ஒர்க் எல்லாம் முடித்த பிறகு இப்போ நீங்கள் அந்த உள்ள பேக் லூப்பில் பேண்டீஸ் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அதே ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப் நம்மளுக்கு இருக்கும். அந்த ஃப்ரண்ட் லூப்பில் இந்த கவுன் ஒர்க் பண்ணும். கவுன் செல் ஸ்டிச் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும் இல்லைங்களா. செல் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுவோம், அதாவது ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி போடுவோம். 2 டிசி போட்டு அடுத்தது செயின் எதுவும் போடாமல் ஒரு 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் ஒரு 2 அல்லது 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் போய் செல் ஸ்டிச் போடுவோம். அதே போல் இந்த பேட்டர்ன் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் அனுப்பும்போது அதை வச்சு நீங்களாக ரீட் பண்ணி, ஏன்னா இப்போ அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் நீங்களாக ரீட் பண்ணி போடணும். இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே போல் க்ரோஷே கிளாஸஸ், க்ரோஷே அட்வான்ஸ் கிளாஸ், நிட்டிங் கிளாஸ், பஞ்ச் நீடில் கிளாஸுங்க, அதுக்கப்புறமா அமிகுருமி, இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. அதே க்ரோஷா ஒயர் குடை கிளாஸு, இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி நீங்களே பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு போட கற்றுக்கணுன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் கற்றுக்கலாம். உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.